ஒண்ணுமே புரியல. நம்மள யார் வர வச்சிருப்பா? எதுக்கு வர வைக்கணும்? லாவண்யா பிரகதி எல்லாம் கூட மேட்ச்ல தானே இருக்காங்க. அவங்களும் பிராங்க் பண்ண வாய்ப்பு இல்ல. சிக்கா வந்துட்டு இருக்காங்க. வேற யார் நம்மள பிராங்க் பண்ண போறா? குழந்தைய வச்சு விளையாடி இருக்காங்க. அது எவ்வளவு சீரியஸான விஷயம். ஆஹா. இதை பத்தி நாளைக்கு மேனேஜ்மெண்ட்ல சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அவரோட ரூம்ல போய் அங்க இருக்க லேண்ட்லைன் எடுத்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா இது ரொம்ப சீரியஸ். யோசிக்காம போயிட்டேனே. அவரே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு மொபைல்ல இருந்து. நான் யார் யோசிக்காம போனேன்? என்னமோ தப்பா இருக்கு. வீட்டுக்கு முதல்ல கிளம்பி இங்க இருக்குது எனக்கு என்னமோ சரியா படல. அப்பா ரொம்ப சின்சியரா வச்சுட்டு இருக்க. என்ன இந்த பக்கம்? வாங்கக்கா வாங்க. ரொம்ப யோசிக்கிறேன். உனக்கு வேலை இருக்கா? இல்லக்கா, என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. என்ன பாப்பா என்னாச்சு? இல்லக்கா, நான் வீட்டுலதான் இருந்தேன். டீனோட ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. வீரா சீரியஸா இருக்கா வாங்க அப்படின்ட்டு. ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு ஹெல்ப் கால் தேவைன்ட்டு. அவன் என்ன கேட்பான்ல, அதனால வர சொன்னாங்கக்கா. உன்னை பார்த்து இப்போ அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். நானும் போய் பார்த்தேன்க்கா. அவன் நல்லா தான் இருக்கான். அவன் ரிப்போர்ட்லாம் நல்லா தான் இருக்கு. அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நார்மலா தான் இருக்கான். யார் ஃபோன் பண்ண? இல்லக்கா, யாருக்குமே தெரியல. யாருமே பண்ணலன்னு தான் சொல்றாங்க. சாரு வரவே இல்லை. அவருக்கு இன்னைக்கு லீவாம். உங்க டீனும் வரல. இன்னும் இல்லை, இன்னைக்கு தான் அவர் வரலையே. அவர் நேற்று ஃபுல்லாக இருந்ததுனால இன்னைக்கு அவர் லீவ் எடுத்துட்டாரு. ஆமாக்கா, அவரும் வரல. அதான் யோசிக்கிறேன். உங்க பசங்க ஏதோ பிளான் பண்ணிருக்குமா என்ன? இல்லக்கா, அவங்கள வெளியே போயிருக்காங்க. அதனால அவங்களாம் பண்ணல. என்னன்னு புரியலக்கா. ஏதோ குழப்பமா இருக்காங்க. சரி நீ கிட்ட பேசுற. அங்க யாரை கேட்டு பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா, யாரோ ஒருத்தரோட ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. நான் சொல்றேன். அங்க யாரையும் காணுமே. யாரும் இல்லையே பாப்பா. இல்லக்கா, நான் பார்த்தா அவங்க நகுதுற மாதிரி இருக்கு. ஒரு அரை வாரம் நான் எங்கெல்லாம் சுத்துறோம் அங்கெல்லாம் அந்த முகத்தை பாக்குறேன். நான் சொல்றேன். நான் தம்பிக்கு என்ன ஃபோன் பண்ணட்டுமா? இல்லக்கா, வேண்டாம். அவரு வர வேண்டாம். நானே கிளம்புறேன். வேற எதுவும் இல்லை, கிளம்ப வேண்டியதான். அது என்ன பாப்பா, எது ஃபோன்லாம் வந்தது என்ன? இல்லக்கா, நாளைக்கு காலேஜ் வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். பசங்க யாராவது பேக் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். என்ன ஏதுன்னு நாளைக்கு வந்தா தெரிஞ்சிடும்ல. தம்பிக்கு எதுக்கு ஃபோன் பண்றேன்னு? நான் போய்க்கேன். போற தெருவுல வேற மீட்டிங் வச்சுடா. அக்கா, நான் வரும்போது மெயின் ரோட் வழியா தான் வந்தேன். இப்போ அப்படியே போயிடுவேன். வெளியில பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்து போயிடுவேன்க்கா. பாப்பா வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுறியா? பண்ணிடுறேன்க்கா. பார்த்து பாப்பா. ஏன்னா தம்பி கூட வாட்டி வர சொல்றேன். இல்லக்கா, அதெல்லாம் வந்து நான் பார்த்து. சாப்பிடுறதானே? சரிக்கா. யாரு யாரும் தெரியல. அந்த பக்கம் போய் பாப்பா யாராவது நிக்கிறானா? விஜய் பாப்பா யாரும் லேசில சந்தேகம் படாது. செக்யூரிட்டி இருப்பான், அவனை போய் கேட்போமா? இங்க யாராவது அப்படி நிக்கிறாங்க பார்த்து கேட்டுட்டு நாளைக்கு பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து வலி வலின்னு விழுவாங்க. ஏன்னா யாராவது நிக்கிறாங்களா இல்லை நின்னாங்க பார்த்துட்டு போவோம். என்னப்பா பண்ற? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பண்ணி என்ன இந்த பக்கம்? மேட்ச் முடிஞ்சிட்டு பசங்களோட வந்த லெவல் டீ குடிக்கிற மாதிரி ஃபோனாக வந்துச்சு. சரி, அதான் என்னன்னு பார்க்க நிறைய மிஸ்டேக் இருக்குன்னு பார்க்க வந்தேன். உள்ள நெட்டு சரியா கிடைக்காதான். அப்படியாப்பா, சரி சரி. சரிப்பா, நீ வேலை பண்ண கிளம்பு. சரிங்கண்ணா. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்காங்க. ஆமாங்கண்ணா. சரிப்பா. இத்தனை ஃபோன் பண்ணியிருக்காரு. என்ன மெசேஜ் வேற. என்ன ஹாஸ்பிட்டல் வந்து கால் வரும். ஃபர்ஸ்ட் இது பேசிடுவோம், அப்புறமா ஒரு பேசலாம். ரிசப்ஷன் வந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன மேம் விஷயம்? மேம் சொல்லுங்க. திவ்யா உங்க ஃப்ரெண்டா? ஆமா. அவங்க ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. வீட்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க. யார் நீங்க? பிளான் பண்றீங்களா? எனக்கு உங்க கேங்க தெரியும், அதனால தான் ஃபோன் பண்றேன். ஐடி கார்டில் அவங்க இந்த டிபார்ட்மெண்ட்டும் இருந்துச்சு. காலேஜ் ஐடி மட்டும் தான் அவங்க கையில் இருந்துச்சு. அவங்க பர்சனல் நம்பரோ ஃபோனோ எதுவுமே இல்லை.
சரி அவங்க டிபார்ட்மெண்ட் போது அதே மாதிரி நீங்களாம் உங்க கேங் போது உங்க நம்பர் என்கிட்ட இருந்ததுனால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். நான் ரிசப்ஷன் தேடி எடுத்து தான் பண்ணணும் அவங்க வீட்டுக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடலான்னு சொன்னேன் சார். அவங்க வீட்டுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, நான் பண்ணவா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா தானே? ரிசர்வ் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. என்ன சொல்றாங்க? இது உண்மையா இருக்கும் பொய்யா இருக்கும்? அது தெரிஞ்சுதான் அவர் பண்றாரா தெரியாம பண்றாரா? அவர் கூட தானே இருந்தா. ஐயோ கடவுளே, ஒன்றும் புரியல. நான் உள்ள போய் சொல்றதா வேண்டாம்? வேண்டாம். ஒண்ணு இது பொய்யா திரும்ப எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே கிளம்பலாம், அவங்களை கூட்டிட்டு கிளம்பலாம், அவ்வளவுதான். அங்க போய் பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். அவருக்கு கூட போய் ஃபோன் பண்ணிக்கலாம். அவர் இதுக்காக என்ன பண்ணட்டும் அவங்க பண்ணிக்கலாம். கடவுள் இது பொய்யா மட்டும் விட்டு ப்ளீஸ் கெஞ்சி கேட்டு பொய்யா மட்டும் சொல்லுங்க, பிராங்க் கூட சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எதுக்குதான் எங்களை வர வச்சு எங்களை பாடப்படுத்த போட்டோவெல்லாம் காமிச்சு வெறுப்பேத்தி பாய் அழ வச்சு திணற வச்சு காண்டாக்கணும். எவ்வளோ பிளான் போட்டு வந்து போறோன்னா கூட கேட்கல, வா வான்னு இழுத்துட்டு வந்துட்டான். லூசுக்கும் இருங்க கத்துறீங்க. நாங்க ஜாலியா போறோம் வீட்டுக்கு, கேட்டானா வாங்க வாங்க வாங்கன்னு விடுத்துட்டான். என்னடா வந்துட்டோம், சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டா கிளம்புறோம். ரொம்ப நேரமா ஏன்டா தூரம் அதுக்கப்புறம் சொல்றேன் பாரு. அதிகமாக்கு என்ன குரல் இப்போ பேசுறேன்னா என்னடா அவளுக்கு அப்படிதான் சீன் போடுவான். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வரையா கிளம்பலாம். உனக்கு வேலையை இவன் பாரு போய் சொல்றதே அதான் சொல்றேன், எனக்கு ஃபோன் வந்துச்சு, அதை நான் நம்பல. இங்க வந்து கிராஸ் செக் பண்ணிட்டேன், பார்த்துட்டு ஐசியூல இருக்கா. சொல்றான் பாய் பொண்ணாக்கல தானே அவங்க பிராங்க் தானே பண்றான். சேத்துல விளையாடணும்னு இருக்கல, அவனுக்கு புரியுதா இல்லையா? நான் அவ்வளோ முட்டை இல்லை, புரியுதா பிரபா? இப்போ நானே ஆப்ரேஷன் விட்டு போறேன். என்னடா ஏனோ சொல்றீங்க, அவ கூட தானடா இருந்தா, என்னடா அவன் தானடா இப்படி விட்டு பாயிண்ட் புரியல. ஒன்றும் புரியல. இது அவங்க 2 பேர் சொன்னதான் உண்டு. இப்போதைக்கு நான் போய் அவங்களை பார்க்கணும், வீட்டு பார்க்கணும். அவங்க இனி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படி இப்படி பேசி நான் உள்ள வருவேன்னு சொல்லியிருக்கேன். நான் உள்ள போயிட்டு வரோம். அது என்ன எங்களால் முடியாது. ப்ளீஸ் 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 நான் வந்து பார்க்கணும் ப்ளீஸ். நாங்கள் உள்ள இருக்கோம் ப்ளீஸ். எங்கன்னு சொல்லு. அப்படி அவங்க எமோஷனலாக இருக்காங்க, செட் ஆகுது. அவங்க பிடிச்சி விட போயிட்டு ப்ளீஸ் அப்படி பண்ணுறதுடா ப்ளீஸ். நான் பாயை பார்க்கணும்டா, என் பாயை நான் பார்த்தே ஆகணும். ஆனால் பார்க்கணும்டா, சொல்லுடா எங்கடா இருக்க சொல்லுடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அமைதியாக இருங்க ப்ளீஸ். நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் அமைதியாக இருங்க, புரியுது இல்லை? இந்த விஷ பிரச்சனை வேண்டாண்டா, சொன்னா கேள்றா. ஏன் இருங்க வரேன். எப்படி இருக்க? பயமா இருக்குடி. கிட்டத்தட்ட உன்னை விட்டு வந்தோம், அவர் எப்படி உன்னை விட்டார்? அவர் விட மாட்டாரு. பார்க்கவே கொடுமையா இருக்கடி. என்னால அழுக்கி அடக்க முடியலடி. முன்னாடி வந்து அவங்க எல்லாம் உடஞ்சிருவாங்கன்னு தாண்டி அவங்க மாதிரி அழல. இப்படி இருக்க எனக்கு என்ன சொல்றதே தெரியல. ஃபோன் பண்ணாரு, அவர் எதுக்கு ஃபோன் பண்ணாரு? எதுவுமே சொல்லாம என்ன பேசுவோம், அவர் தாங்கிக்க மாட்டாரு. ஹலோ அண்ணா, கால் பண்ணிருந்தீங்க? ஹலோ டே, எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணுற, ஒருத்தர் கூட இருக்கவே இல்லை. யாரும் நான் பார்க்கல, மன்னிச்சிருங்க. என்ன விஷயம், என்னாச்சு, பிரச்சனையா? ஆமாண்டா, குட்டி எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. என்னன்னு தெரியல, நான் கூட போனதாச்சு. எங்கள் வீட்டில் பிரச்சனை பண்ணி அதனால வரவே கூட சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நீங்கள் யாராவது கூட இருப்பீங்கன்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க, மெசேஜ் பார்க்க மாட்டீங்க. என்ன தானே நினச்சிட்டு இருக்கீங்க? ஏன்டா விருப்பத்துறீங்க? எனக்கு மன்னிச்சிருங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தானே இருக்கேன். ஹாஸ்பிட்டலே இருக்கேன்? அப்பா பயந்துட்டே இருந்தேன்டா. என்னடா என்னாச்சு? ஏன் எப்படி இருக்கா? அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? ரொம்ப சீரியஸா? அவனுக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு அழுதுகிட்டே போனா. வீராக்கு ஆப்ரேஷன் அவர் என்ன சொல்றாரு? ஒன்றுமே புரியலையே. சரி, இதே மாதிரி சொல்லி ஒரு வர வச்சிரும். அப்புறம் அடுத்த கதை இவர்கிட்ட இங்கே சொல்றதுலாம் சரிப்பட்டு வராது காரியம். ஆமா, நான் ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்கா. அவளை எல்லாம் சமாதானப்படுத்த முடியல. அதுக்கு நானே ஃபோன் பண்ணேன், நீங்க வருவீங்க, நீங்க வந்து அவளை சமாதானப்படுத்துவீங்கன்ட்டு. கூட சொல்லியிருக்காளேடா, வந்து அது வர கத்துவா. அவன் அழுதுட்டு இருக்கா மாதிரி சொல்றீங்க. இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கலாம். நீங்க வாங்க, நீங்க வந்ததால சமாதானப்படுத்த முடியும், புரியல. ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ். சரிடா, அவள் கஷ்டமா இருக்கான்னு போது எனக்கு அதை விட வேற என்ன, அவளை சமாளிச்சுக்கலாம். அவளுக்கும் வந்தேனே, அதை நான் பார்த்துக்கிறேன். அது எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியும். நான் கிளம்பி வரேன்டா, 10 நிமிஷத்துல நான் இருப்பேன். அவளை பார்த்துக்கோங்க, நான் வர வரைக்கும் தயவு செய்து அவளை பார்த்துக்கோங்க. நான் வந்துடுறேன். நான் முடிச்சது பண்றேன், 100% பண்ணணும். வாங்க. என்ன சொல்றேன்? சரி, ஏதோ நான் கிளம்பி வரேன்டா. என்னடி இன்னும் எதுவுமே சொல்லலை? போனோம் வெளியே வர மாட்டான். என்னால் முடியலடி. என்னடியா நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எப்படி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா எனக்கு தலை பிச்சுக்குது. நீ இப்படி பண்ணா எப்படிடா? இன்னும் அவன் வேற வரலடா. அவனுக்கு என்ன சொல்ல போறேன்னு தெரியல, அவனுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னால அவன்கிட்ட சொல்ல முடியாது, என்னால முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டு, அவனை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. இப்பயே சொல்லிட்டேன். நீ தாண்டா போல்டா இருக்கும், நீ என்ன இப்படி பண்ற? என்னால அவனை சமாளிக்க முடியாது, உனக்கு தெரியும்ல. என்னால மட்டும் அவனை சமாளிக்க முடியாது. வேண்டாம் கையில் விளையாடாத. என்னால முடியாது. எனக்கு அவளை பார்க்குற சக்தியே இல்லை. இவனுக்கு ஏதாவது என்னால முடியாது. என் பாயை பார்க்கணும்.
ஆப்ரேஷன் தட்டுன்றான் ஐசியூன்றான். எனக்கு புரியல கையில். என்னதான் கையில் ஆச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. விடவே மாட்டேன் இழுத்து தான் பிடிச்சிருந்தான் கையில். இப்படி விட்டான். தெரியலையடா, தெரியலையே. விடுற மாப்பிள்ள விட்ட. நீ விட மாட்டேன்னு நினைச்சேனடா. லவண்யா அழத லவண்யா, இரு லவண்யா, பார்த்துக்கலாம். பாய பார்க்கணும். என் பாய பார்க்கல, எனக்கு தெரியாது. எவ்வளோ கண்ட்ரோல் பண்றான். பண்ணுடா, என்ன சொன்னா அடங்க மாட்டா, புரியுதா? ரவன்யா சொன்ன கீழே ரவன்யா. எமோஷனல் ஆகாத. அண்ணா வேற வருவாரு. இப்போ வேணா வரலாம். அவர் யார் கண்ட்ரோல் பண்றது? பாய பார்க்கணும். என்னடா இது தவிர வேற எதுவும் பேசவே மாட்டா. அதனால அழுத ரிலாக்ஸ் ஆயிடுவா. அண்ணக்கிட்ட எப்படி சொல்றது? தெரியலடா, அவர்கிட்ட எப்படி சொல்றது? அவர் என்ன தாங்கிப்பாரு? நிஜமா எனக்கு தெரியல. ஐயா எதுக்கு அப்படி அழுதுட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் பேராத அழுவாங்களா? லூசுங்களா நீங்க? இவனுக்கு யார் சொன்னது? இல்லையடா, நான் சொல்லல. தெரிஞ்சு வந்திருக்கானா தெரியாம வந்திருக்கானா? பாய பார்க்கணும். கம்முனருடி, ப்ரோ வந்துட்டாரு, கம்முனரு. அவருக்கு எதுவும் தெரியாத நினைக்கிறேன். தயவுசெய்து கம்முனரு, இப்போதைக்கு தெரிய வேண்டாம். ரொம்ப வரட்டும், சொன்னா கேளு. என்னன்னு தெரியாம நம்ம ஏதோ சொல்லக்கூடாது, புரிஞ்சுக்கோ. நான் பாய பார்க்கணும். இப்ப பார்த்தவங்க என்ன விடுங்க. இல்லையா, என்னை வீட்டு பிடிச்சி வச்சிருக்கீங்க, விடுறீங்களா ஐயா? தெரியல, அவனே கத்துறாடா. என்ன அவன் என்ன? ஏன் பாய் பார்க்கணுன்ற? பாய் எங்க ஆமா எங்க அவ? இசியூல இருக்கானா? ஆப்ஷன் தேட்டருக்கு இல்லையா அவ? அது அங்கதானா? போயிட்டாளா? நான் கூட அவளை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிக்கணுமான்னு யோசிச்சேன். என்ன சொல்றாரு? சரி, அதுக்கே நீ பாய் பார்க்கணுன்ற? நான் இவ்வளவு கூட இருக்கணும்ட்டு அழறா. நீங்க எப்படி அழுது ட்ரீட்மெண்ட் பார்த்துருவீங்க? நீங்க அழுது ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அந்த பேஷண்ட்டை பழிச்சிருவாங்க. ஏன்னா நோய் நீசியை கண்டுபிடிச்சி ரெக்டிஃபை பண்றீங்க இப்படி அழுதுகிட்டே. அது வந்து என் பாய் கிட்ட விடுங்க. எனக்கு என்னாச்சுன்னு தெரியணும். என்ன தெரியணும்? ஏன் இப்படி எமோஷனலா ஆகுற? ஒரு குழந்தை குழம்பு சரியில்லை அவ்வளவுதானே? அதுக்கு இப்படி எமோஷனலா கனெக்ட் ஆவீங்களா? எனக்கு புரியலையே. உங்களாம எப்படி பேஷன்ஸ் வருவாங்க? குழந்தையா? எந்த குழந்தைடா? புரியலையே. பாய் எங்கடி இருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? விஜயாரடி சொன்ன கேள்வி. எனக்கு கெஞ்சி கேட்கலாமா? அமைதியா இல்லாமயா? அவர் என்ன அவருக்கு தெரியாது. சுயன் எனக்கு வரியா? வாய் விட்டு கொஞ்சம் வெளியே வரியா? பிரதரையும் பாரு. பத்திரமா இருக்காத, வெளியே வா. சுயன் எனக்கு வா. மாமா என்ன மாமா? என்ன இவ்வளவு வீராக்காக வந்திருக்காரா? ஐயோ இவரா? அவர்கிட்ட எப்படி ஊத்துது? தைசத்தோட சமாளிங்கடா. என்கிட்ட சொல்ற போறாருடா. டாடி எங்கப்பா? திவ்யா எங்க? ஐயோ மாமா, ஆப்ரேஷன் தேட்டர்லையா? என்னடா ஆச்சு உனக்கு? என்னடா நடக்குது? உண்மைதானா? மாமா என்ன சொல்றீங்க? என்னப்பா எல்லாம் நினைக்கிறீங்க? என்னன்னு தெரியாம கேக்குறீங்க? அம்மா தெரியல மாமா. ஏன் இப்படி பாத்துறீங்க? இருக்கிற சின்ன விஷயத்துக்கு கழுவுறீங்க. வா, திவ்யாக்கு ஆக்சிடென்ட் ஒரு சின்ன விஷயமா? என்ன சொல்றீங்க? யார் சொன்னது இப்படி இருக்கு? அப்படிலாம் இல்லையே. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் வந்துச்சுப்பா. இருக்கும்போது நான் மட்டும் தான் இருந்தேன். அதை நான் வந்துட்டேன். உங்க அப்பாவுக்கு அண்ணாக்கெல்லாம் தெரியாது. என்ன பண்றது தெரியாது. அப்படியே வந்துட்டு ஓடி வந்திருக்கேன். அம்மா போய் சொல்லாதீங்க. ஒன்றும் இல்லடா. நீ என்கிட்ட பேசக்கூட தெம்புல உன பார்ட்டி கொஞ்சம். பதறாத, ஒண்ணும் இல்ல. வீராக்தான உடம்பு சரியில்லை. இங்க என்ன திவ்யா மாதிரி புரியல. ஒண்ணும் இல்லடா, பயப்படாதடா, புரிஞ்சுக்கடா. பொண்டாட்டி எங்க? கத்தாதடா, ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், உடனே பார்க்கணும். எனக்கு கூட்டு போ. எங்கன்னு சொல்லு. இவருக்கு யாரு சொன்னது? இவருக்கு இப்படி யாருக்கா போறது தெரியலையே. ஒழுங்கா சொல்லிடுங்க. எங்க அவ? விளையாடாதீங்க. எதுல விளையாடுறது இல்ல. ஒண்ணும் இல்ல, சின்ன ஆக்சிடென்ட் தான். ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இரு, பிரபா வருவான். அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். என்ன ஆக்சிடென்டா? தலை சுத்துது. கத்தாதடா, தயவு செய்து மண்டைக்குள்ள யோசிக்காத. மிஞ்சி கேக்குறேன். அவ சரியாயிட்டு வரும்போது நீ படுத்துட்டு இருந்தீங்கன்னா அவ டென்ஷன் ஆயிடுவா, தெரியும்ல. இல்ல பார்க்கணும். நான் இப்ப பார்க்கணும். பொண்டாட்டி உனக்கு புரியுதா இல்லையா? நான் பார்க்கணும். இந்த பைத்தியக்கார்ட்ட சொன்ன போகாதடி கேட்டாளா? வரண்டி எவ்வளவு கதறேன். எமோஷனல் ஆகாத, பொறுமையா பேசு. பொறுமையா பேசு. இவங்க வச்சுக்கிறது சரியில்லை. அம்மா, மாமா என்ன நடக்குது? என்னதான் சொல்றாங்க? இல்ல மாமா. என்னடா தெரியலன்ற? பாட்டி பார்த்துட்டு இருக்கா மாமா. அதெல்லாம் இன்னைக்கு தெரியும். நாங்களும் இன்னொரு பார்க்கல மாமா. இன்னைக்கு என்னாச்சு என்ன புரியாம தான் மாமா இருக்கும். என் பொண்ணுக்கு மட்டும் இப்படி நடக்குது. ஏன்டா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா யாருக்கும் போயிருக்காதடா. இல்ல மாமா, அது என்னன்னு சொல்லு. தெரியல, வரட்டும். பொண்ணாட்டி பார்க்கணும். புரியல இல்லையா? இப்பவே போக்கணும். ஆமா, இந்த கூட்டு போலாம் வேண்டாம். இதை ஐசியூ கத்த போறாங்க. அவர் அப்படி கூப்பிட்டு போல நான் பிரபாக்கு ஃபோன் பண்ணிட்டு அவன் அந்த பக்கம் வழியில வர சொல்லியிருக்கான். வாங்க, உங்களுக்கு கத்துறது சரியில்லை. என்னடா பண்றது? என்னால முடியலடா.
மாமா நமக்கு கஷ்டம் இருக்குதான், ஃபர்ஸ்ட் இவரை கொஞ்சம் பார்ப்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். யோசிங்க. நான் சொல்றது சரிடா, தயவுசெய்து அவனை கூட்டு போடா. கெஞ்சி கேட்குற கொஞ்சம் தெம்பாருடா. அவனை ஏதாவது கொஞ்சம் சரி பண்ணுடா, போடா. இதான் சொல்லி கூட்டு போ. அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு, அவளை போய் பார்க்கலாம் வா. ஏய் உண்மை தானே சொல்ற, உண்மையை தானே சொல்ற. ஆமாண்டா ஆமா, நான் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா, வா போய் பார்க்கலாம் வா. இப்படி பொண்டாட்டி ஏன்டி என்ன கஷ்டப்படுத்துற, நீ தானடி எனக்கு எல்லாம், ஏன்டி என்ன இப்படி பண்ற? இங்க எதனா சொல்லிட்டு போட்டு சொல்ல, ஏன்டி என்ன ஒரு வார்த்தை கூட கேட்காம வந்த, என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருக்குல்ல. இந்த முட்டாள் இப்பவே முட்டாள் தான் இல்ல, இந்த முட்டாளை மதிக்கவே கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, உனக்கு அவங்க மட்டும் தான், அவங்க 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 தான் இல்ல. நான் என்ன நினைப்பேன், நான் என்ன யோசிப்பேன், இப்ப அவங்க கஷ்டப்பட போறாங்க, அவங்களுக்கு அடி வலி சித்திரத்தை அனுபவிக்கிறது நான் தான் நடி. எல்லாத்துக்கும் தண்டனை எனக்கே கொடுக்கல, 8 வருஷம் விட்டு போறதுக்காக இவ்வளவு பழி வாங்குறல என்ன. நீ என்ன பண்ணுமா பண்ணு, உயிரை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க தெரிஞ்சுக்கோ. உலகத்தை விட கொடுமையா இருக்கு இதெல்லாம் எனக்கு. விடுடா, விடு 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 விடுன்னு இப்படி பண்றீங்க, நான் போய் பொண்டாட்டி பார்க்கணும், விடுங்கடா விடுங்கடா. அமைதியாடா, நீ டென்ஷன் ஆகாதடா, கெஞ்சி கேட்கறேன்டா ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா கெஞ்சி கேட்கறேன்டா, உங்களுக்கு ஏதாவது ஆக போகுதுடா, எனக்கு பயமா இருக்குடா. சொன்ன கேளுங்க, நான் சொன்ன கேளுங்க, அவள்தான் சொல்லி அப்படி எடுத்து பிடிச்சிக்கோ. என்ன விடுங்கடா, என்ன பண்ண போறீங்க? சில விட மாட்டாங்க, சொன்னா கேளு. லைசியில் இருக்கணும், நான் பார்த்தே ஆகணும், பார்த்தே ஆகணும். நீங்க விடுறீங்களா இல்லையா, விடுறீங்களா இல்லையா, உங்களை அடிச்சு போட்டுருவேன்டா. விடுங்கடா விடுங்கடா, விடுங்கடா, ஒன்றும் பண்ண வேண்டாம். இதே இருடா. விடுங்கடா, பழிச்சுடா, விடுங்கடா 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 விடுங்கடா. என்னடா பண்ணீங்க, ஏதோ ஒன்று இருக்கு. என்ன ஊசிடா இது, பிடிங்க பிடிச்சிக்கிறடா. பாருங்க, நீங்க அமைதியா இருந்தா மட்டும் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். உங்களை பார்க்கணும், அவளை பார்க்கணும். என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. எல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகுது, இப்படி பிபி ஷூட்டை பிரச்சனை அவ்வளோதான். இவ்வளோ பிபி எடுத்து இவ்வளோ டென்ஷன் ஆகுது. கொண்டாம இப்படி சும்மா இருப்பான். மாதிரிலாம் கத்தி இது ஆனால் பிரெயின் என்ன ஆகுறது, ஏதாவது பிரெயின் நோட்டை பண்ண வருகிறாங்க, வந்து கூட்டத்துக்கு போது போது ஆயிடுச்சு. நீ வரதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ ஆப்பாட்டம் பண்ண நீ பார்க்க போயிட்டேன். பேசுவார், அவருக்கு எல்லாம் தெரியும், ஆனால் அவரால் ஸ்ட்ரென்த்தாக அசைய முடியாது, அவ்வளோதான். அதுதான் அவருக்கு நல்லது. என்ன அவ்வளோ பார்க்கணும்டா, கூட்டு போங்களா கூட்டு போங்களா. போகிறேன் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நடக்கும்ல, நீ பார்க்குறது முக்கியமா இல்லை குணமாக வருது முக்கியமா, அதுக்கு பதில் சொல்லு. ஒன்றும் பண்ண மாட்டேன், பக்கத்துல வந்து பார்க்குறேன். டாக்டர் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் பண்ணிட்டு வெளியே அதுக்கப்புறம் நீ போகலாம், புரியுதுல்ல. ஒன்றும் இல்லை, ஏன் என் பேச்சை கேட்கல, நான் சொன்னேன்ல. எனக்கு ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு அது இதெல்லாம் போயிட்டு இருக்கு, நான் சொல்கிறேன். ஏன்டா நீ ஒரு கரெக்டாகவே சொல்ல மாட்டேற. நீ ஏதாவது சொல்லுடா, ஏன்டா நீ எப்படி இருக்க? ஒன்றும் இல்லை, என்ன எதுவும் கேட்காதீங்க, தயவுசெய்து பற்றி எதுவுமே கேட்காதீங்க. நடந்துட்டு இருக்கு, பார்ப்போம், கடவுள் பிடிச்சி எல்லாம் நல்லா நடக்கணும். அப்படிலாம் சொல்லாதடா. சொல்லிட்டு அவர் இருக்காரு, வேண்டாம், நான் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தேன். யாருங்க நான் போல பார்க்குறேன். ஏதாவது பண்ணிட்டு அவள் தயவுசெய்து அவளை காப்பாற்றி கொடுத்துருந்தா. என் ஃப்ரெண்டு நான் எப்படி விடுவேன், எவ்வளோ முயற்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருப்பேன். அவளை பார்க்கணும் போலவே இருக்கு. நான் ஒரு சமாதானம் பற்றிருக்கேன், தயவுசெய்து நீங்களே ஆரம்பிக்காது. சரிடா. பூரா கருத்து பேசாதுடா, பூரா இதை பண்ணடா. அமைதியாக இருக்க ப்ளீஸ், கூட்டு போங்க கூட்டு போங்க. எல்லாம் சரி பண்ணிட்டு வந்து கூட்டு போகிறேன். நீங்கள் அமைதியாக இருந்தது இருக்கும், இல்லைன்னா அவங்களை காட்டவே மாட்டேன். நான் நல்ல பையனாக நடந்துக்க, நல்ல பையனாக இருக்க, எனக்கு அவளை பார்த்தா போதும், பார்த்தா போதும். ஒரு வாட்டி கட்டின அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவள் கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு ஊசியெல்லாம் போட்டு வருவேன். நீங்கள் இந்த கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தீங்க, அப்புறம் அவள் எந்த வார்த்தை இருக்கான்னு சொல்ல மாட்டேன், பார்த்துக்கோங்க. அவன் கியூர் ஆகி ஃபுல்லாக கியூர் எனக்கு முறை காட்டுவா தோழர். இல்லை நான் அமைதியாக இருக்கேன், பரவாயில்ல கூட கத்த மாட்டேன், ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு அவளை பார்த்தா போதும், பார்த்தா போதும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் இங்கே இருந்தால் அழுவாதீங்க, புரியுதா? நீங்கள் ஒரு பார்த்துக்கோங்க போயிட்டு வரேன். நீ எழுதினா போடுற அவங்க 2 பேரையும் பாருடா, அவங்க அவ்வளோ வளர்ந்துட்டு இருக்காங்க, யாரெல்லாம் நான் பார்ப்பேன். என் பக்கமாக தெரிஞ்சு எல்லாரும் எழுதிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போய் எழுதுண்டா. என்ன பண்ண சொல்கிறேன், காலையில் வரைக்கும் அவங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோட பீச்சில் என்ன அட்டகாசம் பண்ணி ரவுட் பண்ணிட்டு இருந்தா. திடீர்னு இப்போ இப்படி சொல்கிறேன். நான் ஒரு அவருக்கு முன்னாடி பார்த்தேன், இப்படி இருக்காருன்னு எனக்கும் நான் அத்து சேர்த்து என்ன பண்ண சொல்கிறேன். என்னோட சமாளிக்கணும், இது சமாளிச்சு விட்டு வரணும், அவளை காப்பாற்றனால அப்போ போல்தான் இருக்கணும். சின்ன சரியா போயிடுமா யார் ஆர்த்து சொல்கிறேன். இல்லைடா, நான் அதை யோசிக்க வர முடியல. பற்றி தெரியல, நம்ம யார் கண்ட்ரோல் பண்ணுறது புரியுது இல்லை. இது கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கோம், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோண்டா, இப்படி அவளை பார்த்துக்கோங்க. நான் மாட்டேன்டா, அவளை பார்க்குறேன்.